டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பகரமான பொழுதிலே ஒரு நண்பர் கேட்டிருந்தார், எப்படி மற்றவர்களோடு மனிதர்களோடு நல்ல உறவாடலை வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஒரு ஒரு அருமையான விஷயம். நாங்க மற்ற மனிதர்களோடு நல்ல உறவாடலை, கூடாத உறவாடலை டக்குன்னு வச்சுக்கிறோம், டக்குன்னு சண்டை பிடிக்கிறோம், தங்குற உணர்ச்சி வசப்படுறோம், பிரச்சனைகளுக்கு டக்குண்டு முகம் கொடுக்க முடியாமல் முரண்படுறோம், அவரோட கதைக்காம இருக்கிறோம், உறவுகளோட கதைக்காம இருக்கிறோம். ரைட். இதை விடுத்து எவ்வாறு நல்ல உறவாடலை மேற்கொள்ளுதல், அதுக்கு இப்ப சைக்காலஜில உளவியல்ல சொல்றார்கள், ஒரு உணர்ச்சிகளை கையாளுகின்ற ஆளுமை. அப்ப அதை சொல்றாங்க. அப்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அது ஒரு நுண்மதி, உணர்ச்சிகளை கையாளுகின்ற நுண்மதி. ஹியூமனிட்டி, மனிதத்துவ அணுகுமுறை. அப்ப பாருங்க, அருமையான ஒரு விஷயம். அப்ப நீங்கள் முதல்ல நல்ல தொடர்பாடல் உள்ளவராக இருக்க வேண்டும். உங்களுக்கும் அவருக்கான தொடர்பு பாருங்க, ஒரு ரப்பர் பேண்ட் இழுத்தாரந்துரும். அப்ப எப்படி சரியான தொடர்பாடல், அம்மாவோட எப்படி, அப்பாவோட எப்படி, சகோதரங்களோட எப்படி, வேலை செய்கிறவையோட எப்படி, பாடசாலையில் எப்படி என்ற அந்த தொடர்பாடல் திறன், அப்போ அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மிக 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 முக்கியமானது. அப்ப எந்த விஷயத்தையும், நல்ல விஷயத்தை சொன்னா சரி, மகிழ்ச்சி சந்தோஷம். அது சில நேரம் அவர் பற்றிய விமர்சனம் கூடாத விஷயத்த அதுக்குரிய முறையில நுட்பமாக அவருடைய மனம் பாதிக்காமல் சொல்லுகின்ற ஆளுமை, ஆற்றல். பாருங்க, அப்ப இதற்கு இந்த நுட்பத்தை கையாள வேண்டும். அடுத்தது, அவரோட இருக்கின்ற பொழுது, அவர் வெற்றி பெறுகின்ற பொழுது பாராட்ட வேண்டும். அவைக்கு சரியான சந்தோஷம். சும்மா சொல்வார்கள் பாராட்ட விரும்புற இல்லை என்று. எல்லா மனிதர்களும், நீங்களும் நானும் எல்லோருமே பாராட்ட விரும்புவார்கள், விலங்குகள் கூட. ஆக நீங்கள் பாராட்ட வேண்டும். அதுக்காக பாப்பாவில் ஏற்றி விழுத்துறது இல்லை, பாராட்ட வேண்டும், வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும், டெலிஃபோன்ல எடுத்து சொல்ல வேணும், அந்த வாழ்த்துக்களை போட வேண்டும். அது ஒரு நல்ல தொடர்பாடலுக்கான வழி. அடுத்தது, அது டக்குன்னு அப்ப என்ன செய்யணும், ஒரு தோல்வியில இருந்தாலும் அரவணைச்சு தடவி, அது பிரச்சனை இல்லை, நீங்க நல்ல ஆளுமையா வருவீங்கன்னு சொல்ல வேணும். பாருங்க, இதனால நல்ல தொடர்பாடல். சார் மறக்க மாட்டேன், நான் அந்த துன்பத்தில் இருக்கேன், இந்த டெலிஃபோன் எடுத்து சொன்னாரே பாருங்க, சரி நான் மிக மகிழ்ச்சியா இருக்கேக்க அவர் ஒரு வாழ்த்து போட்டேன். அப்ப அது நல்ல உறவை கட்டி எழுப்பும். அதே போல கணிப்பு தேவை எல்லோருக்கும் இருக்கு. உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும் கணிப்பு. என்ன கணிக்க வேண்டும், உங்களை கணிக்க வேண்டும். அதே போல உங்களோட நீங்க உறவாடல் வச்சிருக்கிற வரையும் கணிப்பு தேவை. அவரை மதித்தல், அவரை கௌரவித்தல், அவரை போற்றுதல், இது ஒரு நல்ல உறவை கட்டி எழுப்பும். அடுத்தது, ஒருவரில் நலனை விசாரிக்கிறது. உண்மையா விசாரிக்கணும், போலியா விசாரிக்க கூடாது. உங்களுடைய தேவை ஏதோ அதை பூர்த்தி செய்யறதுக்காக விசாரிக்க கூடாது. உண்மையாக ஒருவருடைய நலனை நீங்கள் விசாரிக்கின்ற பொழுது அது உங்களுக்கும் அவருக்குமான நல்ல வலுவூட்டலை தரும். அதே போல தொலைபேசி கலந்துரையாடல்கள், அதே போல ஒரு சின்ன பரிசு, பெரிய காசுகள் கோயிலெல்லாம் கொடுக்குது, ஒரு சிறிய பரிசு, உள்ளக்கமலமடி உத்தம நேரம் வேண்டுவது, வெள்ளை நிற பூவும் இல்லை, வேறெந்த மலரும் இல்லை. அவ தெய்வம் தூய்மையாக அந்த அன்பு, அதுக்கான ஒரு சிறிய பரிது. அப்ப அடுத்தது, உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யற, அப்ப அதை உடனே ஓமட்ட சிரிக்கிட்டு வேண்டது ஓட நன்றி கூறுதல். நன்றி கூறுதல் அது ஒரு தனித்துறை. ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்றேன். அப்ப நன்றி கூறுதல் மிக மிக முக்கியமானது. அது ஒரு மிக உயர்ந்த மனிதத்துவ விழுமியம், நன்றி கூறுதல். அப்ப நீங்க நன்றி சொன்னீங்கடா, நீங்க செய்யறதுக்கு நன்றி சொன்னால் அது முன்பள்ளி பிள்ளையிலே நாங்கள் காட்டி கொடுக்கறது. அவைக்கு சொல்லணும், தேங்க்யூ சொல்லம்மா, தேங்க்யூ சொல்லணும். ஆரம்ப பள்ளியில, இடைநிலை பள்ளியில, பல்கலைக்கழக கல்வியில இது மிக முக்கியமானது. நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், நன்றி சொல்லுதல். அப்படி சொல்கின்ற பொழுது ஒரு மலர்ச்சி, அதன் ஊடாக ஒரு உறவு கட்டி எழுப்பப்படும். அடுத்ததாக, உணர்வுகளையும் தேவைகளையும் புரிந்து கொள்ளுதல்.
பாருங்க, இந்த நேரத்துல இவருக்கு என்ன செய்யணும், இந்த நேரத்துல அவருடைய உணர்வுகள் என்ன, இந்த நேரத்துல அவருடைய தேவைகள் என்ன, இது இவ்வளவுத்தையும் நீங்க சரியா செய்தீங்க வேண்டாம், நீங்க ஒரு நல்ல உறவை கட்டி எழுப்பலாம். அது உங்களோட உறவினர், நண்பர்கள், ஏனையவர்கள் எல்லோருக்குமாக. நன்றி, வணக்கம்.